சீமானுக்கு ஆதரவு தெரிவித்த பெண்ணை இழிவாக பேசிய தாவேக்காவினர் களத்தில் இறங்கிய சாட்டை துரைமுருகன் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விடயமா பார்க்கிறேன். இது பெருமளவுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு செய்தியாக இல்லை மற்ற நபர்களுக்கு வெளிப்படையாக தெரிய வைக்கிற அளவிற்கு இந்த நிகழ்வை செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அது மனதளவில் அவர்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும். அதனால் இதை பற்றி பெருசாக பேசுகிறதே தவறு. இன்னும் சொல்லப்போனால் இதை கடந்து போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதன் பிறகு முடங்கி போயிடலாம். இந்த மாதிரியான ஒரு 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். பொதுவாக இணையதளத்தில் இருக்கிறவங்க யாரை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக ஒரு பதிவு செய்வாங்க. இன்னொருத்தவங்க யாரை நேசிக்கிறாங்களோ அவருக்கு எதிராக இல்லது அவர்களது குற்றங்களை சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லாதவங்க யார் பதிவு பண்ணுறாங்களோ அவங்கள கண்ட மேனிக்கு அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அந்த அளவுக்கு இழிவாக பேசுகிற ஒரு நிகழ்வு இருக்கும். அதில் பெண்கள் அப்படிங்கிறத சொல்லவே வேணாம். அவர்களை வசதிப்படுவதற்கு ஒரு வினாடி போதும். அந்த அளவுக்கு பட்டு பட்டு பட்டுன்னு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதை செய்வாங்க. இந்த விஜய் கும்பல் அவர்கள் ஏன் சீமான் வேண்டும் அப்படின்னு ஒரு பெண் அவங்களுடைய முகத்தை அப்படி தெரியப்படுத்துகிற அளவிற்கு தெரியப்படுத்தி ஒரு விஷயமும் அவர்கள்கிட்ட இருக்கிற அந்த கருத்தியல்களை பற்றி தெளிவாக ஒரு விளக்கமாக ஒரு காணொளி பதிவிடுறாங்க. அது பிடிச்சிருக்குன்னா ஏற்றுக்கலாம், இல்லையா வேண்டான்னு சொல்லிட்டு போகலாம். நீ நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டே போட்டாகணும்னு சொல்லி யாரும் கழுத்தை நெரிக்க போகிறது இல்லை. இல்லை நான் அந்த மாதிரி தற்கூரி கூட்டமாக தெரிய போகிறேன்னா போய்க்கோ அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ பேர் வாழ்க்கையில் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த அப்யூஸ் பண்ணுற அந்த விடயம் இருக்குது பார்த்தீங்களா, கேவலமான எண்ணம், அந்த விஷயத்துக்கு நம்ம எதிராக குரல் கொடுக்கல அப்படின்னா ரொம்ப தப்பாக போயிடும். அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அவங்க இந்த மாதிரியான விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. அண்ணன் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்த ஒற்றை காரணத்துக்காகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவாக சில வார்த்தைகளை பேசுகிறாங்க. எங்கே எதனால் என்ன காரணம் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப இலகுவாக பேசுகிறது ரொம்ப மன வருத்தமாக இருக்குன்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணும்போது, அதாவது அந்த அந்த காணொலியில் அவங்க அதை பதிவு பண்ணும்போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவர்களுக்கு தனியாக போய் அவங்களுடைய அந்த இன்பாக்ஸில் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு. அதை போட்டு அவங்க ரொம்ப மகிழ்ந்தாங்க. அதில் அண்ணன் துரை அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அப்யூஸரை தாண்டி தாமா நம்ம நிற்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ தைரியமாக இருங்க, உன் பின்னாடி நாங்கள் எல்லாம் இருக்கோம். அதாவது நாம் தமிழர் படையே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு பண்ணது அவங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்வாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த நிகழ்வை பதிவு பண்ணியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி சம்பந்தமாக ஆதரவு தெரிவிக்கிறது சமூக வலைதளங்களில் தற்போது மிகப்பெரிய அளவிற்கு வெளிப்படையாக நிறைய நம்ம பார்க்க முடிகிறது. அவர்களை முடக்க இந்த மாதிரியான பல கூலி கும்பல்கள் செய்கிறாங்க. அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியது நமது கடமை அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.